இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னா எலக்ட்ரிக்கல் என்னது மின் ஆற்றல் மேலாண்மைன்னு அர்த்தம். அதாவது அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது. மின் ஆற்றல் எனர்ஜினா ஆற்றல், எலக்ட்ரிக்கல்னா மின், எலக்ட்ரிக்கல் மின் ஆற்றல் மேனேஜ்மெண்ட்னா மேலாண்மை. ரைட்டா? இது எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஜென்ரேட்டர்ஸ். அப்படின்னா எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம், எலக்ட்ரிக்கல்னா மின். ரைட்டா? அப்போ எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா எலக்ட்ரிக் பவர்னு என்னது? மின் திறன். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டி அல்லது மின் திறன் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? மின்திறன்னாலும் மின்சாரம்னாலும் மின்திறன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இஸ் ப்ரொடியூஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. எதனால் உண்டாக்கப்படுகிறது? பை ஜெனரேட்டர்ஸ். ஜெனரேட்டர்னால் மின் இயக்கி மின்சாரத்தை உண்டாக்குறது ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மின் ஆக்கி, அதாவது மின் ஆக்கினா மின்சாரத்தை ஆக்குறது, அதாவது மின்சாரத்தை ஆக்குறது, அதான் மின் ஆக்கின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஜெனரேட்டரால் மின்சாரம் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரிக் பவர் இஸ் ஜெனரேட்டட்னா உண்டாக்கப்படுகிறது பை ஜெனரேட்டரால் உண்டாக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெனரேட்டர்னு என்னது? அது எதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் டர்பைன் வெளியில் இருக்கும், அதுக்குள்ளே ஜெனரேட்டர் இருக்கும். அந்த டர்பைன் சுற்றும் போது டர்பைன் என்னது? விசையாழி. காற்றுலையோ இல்லை தண்ணி ஃபால்ஸ்லையும் தண்ணி படும்போது அது சுற்ற ஆரம்பிக்கும். ரைட்டா? இல்லை அலைகளிலோ விண்டுலேயோ அது அலை டைட்ஸ்லேயோ அது சுற்ற ஆரம்பிக்கும் போது அதுக்கு சுற்றும்போது அந்த சுற்றுற ஆற்றல் இருக்கு இல்லையா, அதனோட ஆற்றல் கன்வெர்ட் ஆகி என்னவா மாறும்? மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி இதை இயக்கும். எதை இயக்கும்? ஜெனரேட்டரை இயக்கும். ஜெனரேட்டர் இயங்கும்போது உள்ள அந்த மேக்னெட் நிலையாக இருக்கும். ரைட்டா? அப்போ நிலையாக இருக்கிற மேக்னெட்டுக்கும் ஜெனரேட்டர் உள்ள காயில் இயங்குறதுக்கும் நடுவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டாகி மின்சாரம் உண்டாகும். அதை தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போ அந்த ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் பை டர்பைன்ஸ் போட்டானா இந்த ஜெனரேட்டர் எவைகளால் இயங்கப்படுகிறது? டர்பைன்களால் இயக்கப்படுகிறது. டர்பைன் சுற்றினா தான் ஜெனரேட்டர் இயங்கும். ரைட்டா? அப்போ டர்பைன் எதனால் சுற்றப்படுகிறது? ஒன்று தண்ணி வாட்டர் ஃபால்ஸில் வச்சுட்டீங்கன்னா அது சுற்றும். அது விழுந்து அந்த பிளேடு சுற்றும் போது அந்த டர்பைன் சுற்றும். ரைட்டா? இல்லை கடலில் உள்ள அலையில் கொண்டே வச்சுட்டேன்னு சொன்னாலும் சுற்றும், இல்லை காற்றுல வச்சாலும் சுற்றும். ரைட்டா? அந்த டர்பைன் சுற்றும் போது ஜெனரேட்டர்கள் இயக்கப்படுகிறது. ஜெனரேட்டர்ஸ் ஆப்ரேட்டர்னால் இயக்கப்படுகிறது. எதால்? பை டர்பைனால் இயக்கப்படுகிறது. அட்டாச்சு டு இட், அதனோட அட்டாச் இணைக்கப்பட்டுள்ள எதனோட? ஜெனரேட்டர் கூட இணைக்கப்பட்டுள்ள டர்பைன்கள் இயங்கும்போது ஜெனரேட்டர் இயக்கப்படுகிறது. ஜெனரேட்டர்ஸ் ஆர் ஆப்ரேட்டர்னு ஜெனரேட்டர்கள் இயக்கப்படுகிறது பை எதால்? டர்பைன்களால். அந்த டர்பைன் யாரோட அட்டாச் பண்ணியிருக்குன்னா இணைக்கப்பட்டுள்ளது. எதோட? ஜெனரேட்டரோட இணைக்கப்பட்டுள்ளது. ரைட்னா? த டர்பைன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு பை ஸ்டீம். அப்படின்னா ரொட்டேட்டட் பை ஸ்டீம். அப்படின்னா இந்த டர்பைன்கள் எதால் சுற்றப்படுகிறது அப்படின்னா ஸ்டீம், ஆவி நீராவியால் சுற்றுறோம் இல்லையா? நீராவி ஸ்டீம் கொடுத்தோம்னு சொன்னால் அப்போ சூரிய தகடுகள் மூலிமா நீராவியை உண்டாக்கி அது மூலிமா ஆவியை ஹெவி ப்ரெஷரை கொடுக்கும்போது சுற்றும். ரைட்டா? நீராவியால் இந்த டர்பைன் இயக்கப்படுகிறது. ரைட்டா? அந்த டர்பைன்ஸ் ஆர் ரொட்டேட்டட்னா சுற்ற வைக்கப்படுகிறது பை ஸ்டீம் நீராவியால், அல்லது போட்டிருக்கான் மூவிங் வாட்டர், அதாவது நகரும் தண்ணி, இயங்கும் தண்ணி போயிட்டுருக்கு, அதில் கொண்டே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி என்ன பிளேடை சுற்ற வைக்கும். அதான் மூவிங் வாட்டர். அல்லது விண்டு காற்று வேகம் அடிச்சிச்சுன்னா அந்த பிளேடு சுற்றும். ரைட்டா? அப்போ டர்பைன் சுற்றும். டு ப்ரொடியூஸ், இப்படி சுற்றுறதுனால தான் உண்டாக்கப்படுகிறது எலக்ட்ரிசிட்டி. அது சுற்றுறதுனால அதனோட பவர் எலக்ட்ரிசிட்டி அது ஜென்ரேட்டருக்கு போய் ஜெனரேட்டர் இயங்குறதுனால எலக்ட்ரிசிட்டி உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா பாதுகாக்கிறது. மின் ஆற்றலை பாதுகாத்தல். கன்சர்வேஷன்னா மின் ஆற்றலை பாதுகாத்தல். ரைட்டா? மின் ஆற்றலை எவ்வாறு பாதுகாத்தல்னு சொல்லி பார்த்துக்குவோம். ரைட்டா? அது எவ்வாறு கன்சர்வேஷனை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தா த ஃபாலோவிங் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் ஓவர் அட் ஹோம். அப்படின்னு சொன்னால் ஃபாலோவிங் மெஷர் கீழ்கண்ட வழிமுறைகளை நாம் வீட்டில் கடைபிடிக்க வேண்டும். த ஃபாலோவிங் மெஷர்ஸ்னால் கீழ்கண்ட வழிமுறைகள். மெஷர்ஸ்னால் வழிமுறைகளை எங்கே? கேன் பி டேக்கன் சொன்னது கேன் பி முடியும். டேக்கன்னா என்னது? செய்ய முடியும். ரைட்டா? டேக்கன் ஈவன் அட் ஹோம், நம்ம வீட்லேயும் கீழ்கண்ட வழிமுறையை செய்ய முடியும். அண்டு ஸ்கூல் பள்ளிக்கூடத்துலேயும் செய்ய முடியும். டு சேவ் எலக்ட்ரிசிட்டி. எதற்காக வேண்டி? டு சேவ் எலக்ட்ரிசிட்டினா மின்சாரத்தை மிச்சம் செய்வதற்கு.
மிச்சம் அதிகமாக பயன்படுத்தல மின்சாரம் மிச்சமாகும் இல்லையா. மின்சாரத்தை சேமிக்க வேண்டி நாம் கீழ்கண்ட வழிமுறைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். அது அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸ் எனர்ஜினா நம்ம எனர்ஜி ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். உபயோகப்படுத்தணும். எப்படி எதை வச்சு உபயோகப்படுத்தணும்? எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். ரைட்டா, இது மொத்தம் 3 ஒன்றே படிக்கணும். எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் அப்படின்னா எனர்ஜி என்னென்னா ஆற்றல் திறம்பட செயலாற்றும் பொருட்கள். அப்ளையன்சஸ்னால் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள். அப்போ 3 ஒன்றா படிக்கணும். எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் அப்படின்னா யூஸை தனியாக வச்சுக்கணும். யூஸ்னால் உபயோகப்படுத்து. எதை உபயோகப்படுத்து? எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ்ன்னு சொன்னால் ஆற்றலை திறம்பட, அதை கம்மியாக பயன்படுத்துகிறது. திறம்படனா கம்மியாக பயன்படுத்துகிற, அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் ஆற்றலை, அது ஆற்றல் மின்சாரத்தை சொல்கிறோம் அந்த இடத்துல. ஆற்றலை திறம்பட பயன்படுத்தும் அப்ளையன்சஸ்னால் உபயோகப் பொருட்கள். பல்பு இதெல்லாம், ஃப்ரிட்ஜு எல்லாம் உபயோகப் பொருட்கள். ரைட்டா, திறம்பட பயன்படுத்தும் அப்ளையன்சஸ் உபயோகப் பொருட்களை என்ன செய்யணும்? அது பயன்படுத்தணும். டு சேவ், அதை பயன்படுத்து. அப்போ தான் யூஸை போடணும். யூஸ்னால் பயன்படுத்து. ஆற்றலை திறம்பட செயலாற்றும் அப்ளையன்சஸ்னால் பொருட்களை பயன்படுத்து. யூஸ் பயன்படுத்து. எதற்காக வேண்டி? டு சேவ் எலக்ட்ரிசிட்டினா மின்சாரத்தை பாதுகாக்க வேண்டி. அடுத்து லைக்னா உதாரணமாக, அது என்னது? ஆற்றலை திறம்பட பயன்படுத்தும் அப்ளையன்சஸ் பொருட்கள்னால் லைக்கு. உதாரணமாக கம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப் அப்படின்னா சிஎஃப்எல்லாம் கம்பேக்ட்னா கைக்கு அடக்கமாக இருக்கும் அந்த பல்பு. கையடக்க ஃப்ளோரசன்ட் மின்னும் விளக்கு. ரைட்டா, மின்னும் லேம்ப் விளக்கு. ரைட்டா, ஃப்ளோரசன்ட்னா மின்றது, அது எரியுது இல்லையா. கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய, கம்பேக்ட்னா கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடிய ஃப்ளோரசன்ட் மின்னக்கூடிய விளக்கை பயன்படுத்து. அடுத்து 2வதாக லைட் எமிட்டிங் டயோடு. எல்இடி உங்கள் டிவியில் ஃபிட் பண்ணியிருக்கான் இல்லையா, அதில் எல்இடி தான். எல்இடியை பயன்படுத்து அப்படிங்கிறான். ரைட்டா, அடுத்து எல்இடி பல்ப். ரைட்டா, லைட் எமிட்டிங் டயோடு பல்ப் அப்படியே அந்த பல்பை பயன்படுத்துன்றான். அடுத்து என்ன சொல்கிறான்? அண்டு அதர் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு இன்னும் மற்றவைகள். இதை மாதிரி மின்சாரத்தை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய, அதாவது திறம்படனா கம்மியாக பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்டு ஃபேன்ஸ். அப்படின்னா நீங்கள் ஃபேனையும் லைட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? உபயோகம் இல்லைன்னு சொன்னால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சில பேர் போட்டுட்டு போயிடுவாங்க, ஃபேனை சுற்றிக்கிட்டே இருக்கும், பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், வந்து பார்ப்பாங்க பல்ப் எரியும். அப்படியெல்லாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சுவிட்ச் ஆஃப்னா ஆஃப் பண்ணிடுங்க. எதை ஆஃப் பண்ணுங்க? இந்த லைட்ஸ்னால் மின் விளக்குகளை ஆஃப் பண்ணுங்க. அண்டு ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. டெலிவிஷன் டிவியை ஆஃப் பண்ணுங்க. அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் மற்ற மின்சாதன பொருட்கள், இந்த ஃப்ரிட்ஜோ மீதி எதாவது இருந்தால் மின்சாதன பொருட்களை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சொல்கிறான், இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். வென் நாட் இன் யூஸ் அப்படின்னா அது உபயோகத்தில் இல்லாத போது அதை ஆஃப் பண்ணிடுங்க, தேவையில்லாமல் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா, வென் நாட் இன் யூஸ் அப்பொழுது ஆஃப் பண்ணணும். வென் நாட்னா அப்பொழுது, வென் நாட் இன் யூஸ் அது உபயோகம் இல்லாத போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடணும்னு சொல்கிறான். அடுத்த சுவிட்ச் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ், உங்கள் சார்ஜர்ஸ். அப்படின்னா மொபைல் ஃபோன் சார்ஜர், நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜரை போடுறீங்களா, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை விட்டுருவீங்க, அது வாட்டுக்கு தொங்கிக்கிட்டே இருக்கும் ஆனில். ரைட்டா, அதை ஆஃப் பண்ண மாட்டீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. த மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணுங்கள், மீதி சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க, அது வாட்டுக்கு ஆன்லேயே இருக்குன்றான். வென் நாட் இன் யூஸ் அப்போ உபயோகத்தில் இல்லாத போது நீங்கள் அதை சார்ஜ் பண்ணும்போது பண்ணுங்கள், மீதி சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறான் மொபைல் ஃபோன் சார்ஜர்ஸை. அடுத்து மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன்ஸ். அப்படின்னா அதிகப்படுத்துங்க. எதை அதிகப்படுத்துங்க? மேக்ஸிமைஸ் அதிகப்படுத்துங்க, உபயோகத்தை அதிகப்படுத்துங்க. எதனோட உபயோகத்தை? சோலார் ரேடியேஷன், சோலார் கதிர்வீச்சுகளில் வர்ற, அதாவது சூரிய கதிர்வீச்சுகளில் வர்ற மின்சாரத்தை உபயோகப்படுத்துங்கன்றான். சோலார் ரேடியேஷன்ஸ் என்னது? சோலார்னா சூரிய கதிர்வீச்சு சூரிய வெயிலில் வரக்கூடிய அதில் தயார் பண்ண மின்சாரத்தை பயன்படுத்துங்க, மீதி மின்சாரத்தை பயன்படுத்தாதீங்கன்றான். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை பயன்படுத்த வேண்டான்றான். அதனால் மேக்ஸிமைசேஷன் அதிகப்படுத்துங்க. த யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அப்படின்னா உபயோகப்படுத்துங்க. மேக்ஸிமைசேஷன் அதிகமாக உபயோகப்படுத்துங்கள். எதை? சோலார் ரேடியேஷன்ஸ் அப்படின்னா சூரிய கதிர்களில் வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துங்கன்றான். அடுத்து சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் அப்படின்னா சோலார் வெப்பப்படுத்தும் அமைப்பை பயன்படுத்துங்க. வெப்பப்படுத்தினால் கூட ஹீட் பண்ணணும்னா ரூமில் நம்ம ஏகப்பட்ட பொருள் ஹீட் பண்ண, தண்ணி சூடு பண்ணுறோம், ரூம்பை ஹீட் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் சோலார் ஹீட்டர்னு தனியாக இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறான். சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அதாவது சூரிய
சூரிய நீர் நீர் சூடேற்றும் அமைப்பு சோடியம் சூரிய நீர் சூடேற்றும் அமைப்பு அந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறான். எதுக்கு பதிலாக பயன்படுத்த சொல்கிறான்? கேன் பி யூஸ், அதை பயன்படுத்த வேண்டும். எதுக்கு? இன்ஸ்டெட் ஆஃப் கேசர்ஸ் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் கேசர்ஸ் அப்படின்னா, கேசர்ன்றது நம்ம பாத்ரூம் பார்த்திங்கன்னா மின்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தண்ணியை சூடு பண்ணக்கூடிய ஒரு பொருள், ரைட்டா? மின் சூடாக்கின்னு சொல்லுவாங்க. கெய்சர்னால் நீர் சூடாக்கின்னு சொல்லுவாங்க. கெய்சர் என்னது? நீர் சூடாக்கி, நீரை சூடு பண்ணுறது. அது கரண்ட்டில் ஓடும், அதை பயன்படுத்த வேண்டாம் நீங்கள். இந்த சோலார் பேனலில் ஓடக்கூடிய, அதாவது வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துங்க. அது வந்து மின்சாரம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மின்சாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் அதை பயன்படுத்தாதீங்க. இதை இன்ஸ்டெட் ஆஃப் கேன் பி, நல்லா திரும்பி படிக்கணும் பாருங்கள். மேக்ஸிமைஸ் த யூஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன், அதிகப்படுத்துங்க. சூரிய கதிராற்றலில் வர்றதை ரேடியேஷனை, சூரிய ரேடியேஷனில் வரக்கூடியதை நீங்கள் பயன்படுத்துங்க. கதிர்வீச்சில் வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்துங்க. அதுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டிங் சிஸ்டம், உதாரணமாக சோலார் சூரிய நீர் வெப்ப அமைப்பு, அதை பயன்படுத்துங்க. இட் கேன் பி யூஸ்டு, அதை உபயோகப்படுத்தலாம். இன்ஸ்டெட் ஆஃப், அதற்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் கெய்சர்ஸ் அப்படின்னா, எலக்ட்ரிக்னா மின் சூடேற்றிக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். மினிமைஸ் த யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸ் அப்படின்னா, வீட்டில் வந்து குளிர்சாதன பெட்டி இருக்குது இல்லையா, குளிர்சாதன பெட்டி அதை வந்து கம்மி பண்ணுங்கள். ஏசி ஏர் கண்டிஷன் இதை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அடுத்து நெக்ஸ்ட், வேஸ்ட் அண்டு இட்ஸ் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னா மின்னணு கழிவுகள். எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால் மின்சார பொருள்களின் கழிவுகள்னு அர்த்தம். இப்போ செல்ஃபோன் ஒரு ப்ராடக்ட்னா மின்னணு அப்ளையன்சஸ். அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். எலக்ட்ரானிக்னால் மின்னணு ப்ராடக்ட், அதாவது பொருள், ரைட்டா? அப்போ வேஸ்ட்னா எலக்ட்ரானிக். என்னது? எலக்ட்ரானிக்னு அர்த்தம். எலக்ட்ரானிக் வேஸ்ட் போடணும். போட்டு அப்படி நெட்டு கழுதிடக்கூடாது, மாந்தாங்கி மாரி. போட்டு போட்டால் தான் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொன்னது. எலக்ட்ரானிக்னா மின்னணு கழிவுகள் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், அதனோட மேலாண்மை என்று சொல்லுகிறார், ரைட்டா? அப்போது வேஸ்ட் ஆர் ஜெனரலி கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படின்னா, வேஸ்ட்ன்றது எலக்ட்ரானிக் வேஸ்ட்ன்றது அதை சொல்லிட்டேன் பாரு. வேஸ்ட் என்பது ஜெனரலி பொதுவாக அழைக்கப்படுகிறது. எப்படி? ஆஸ் எலக்ட்ரானிக் வேஸ்ட். முதல்ல நான் சொல்லிட்டு அதான் நீங்கள் சொல்லியிருக்கேன். வேஸ்ட்ன்றது சுருக்கமான வார்த்தை. ஜெனரலி பொதுவாக அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் வேஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னது வேஸ்ட்னு சொன்னால், விச் இன்க்ளூட்ஸ், அவைகள் அடங்கியுள்ளன. அந்த வேஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, விச் இன்க்ளூட்ஸ்னு அவைகளுக்குள் அடங்கியுள்ளன. அது என்னது? ஸ்பாயில்னா கெட்டுப்போன, அல்லது அவுடேட்டட், அல்லது மூணாவது நான் ரிப்பேரபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு இந்த மூணை பாருங்கள். விச் இன்க்ளூட்ஸ், அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஸ்பாயில்டு கெட்டுப்போன. இப்போ ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் கெட்டு போச்சு, ஓடலை, ரைட்டா? அப்போ அது என்ன தூக்கி குப்பையில் தானே போடணும். இப்போ ஃபேன் ஓடலை, அது ரிப்பேர் பண்ண முடியல, தூக்கி குப்பையில் தானே போடணும். அதான் ஸ்பாயில்டு, ரைட்டா? முடிஞ்சு, அது கெட்டு போனேன். அவுடேட்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மிஷின் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ரொம்ப நாள் ஆச்சு, அது யூஸ் பண்ணலை நீங்கள், அது தேவையும் இல்லை, ரைட்டா? அது ரெண்டாவது அவுடேட்டட். அடுத்து நான் ரிப்பேரபிள். அது இன்னொரு எலக்ட்ரிக் சாதனம் இருக்குது, அது வந்து ரிப்பேரே பண்ண முடியல. அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டு தானே. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இதெல்லாம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை என்ன சொல்கிறாங்க? இந்த மூணையும் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் டிவைசஸ், இந்த மூணையும் தான் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். வேஸ்ட் என்பது ஜெனரலி கால்டு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. வேஸ்ட்ன்றது பொதுவாக அழைக்கப்படுகிறது, எலக்ட்ரானிக் கழிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. விச் இன்க்ளூட்ஸ், அவைகளுக்குள்ளாக என்ன அடங்கி இருக்கிறது? இன்க்ளூட்ஸ் அடங்கி இருக்கிறது. ஸ்பாயில்டு கெட்டுப்போன. அடுத்து அவுடேட்டட் காலமான. அடுத்து என்னது? நான் ரிப்பேரபிள் சரி செய்ய முடியாத. என்னது? இவைகளில் என்ன சரி செய்ய முடியாது? எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மின் மற்றும் எலக்ட்ரானிக். எலக்ட்ரிக்கல்னா மின், எலக்ட்ரானிக்னா மின்னணு சாதனங்கள், டிவைசஸ் சாதனங்கள். இந்த இதை ரிப்பேர் ஆக முடியாத, கெட்டு போன, அவுடேட்டான எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மின். இப்போ பல்பல எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி ஃபோன் என்னது? எலக்ட்ரானிக், ரைட்டா? அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் என்னது? எலக்ட்ரிக்கல். அதேமாரி உங்கள் கம்ப்யூட்டர் என்னது? எலக்ட்ரானிக் குட்ஸ் டிவைஸ். அதாவது கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, ஃபோனு இதெல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸு. பல்பு, டியூப்லைட்டு, ஃபேனு இதெல்லாம் என்னது? எலக்ட்ரிக்கல் டிவைஸ், ரைட்டா?
அதான் மின்சாரத்தை அது ரெண்டுக்கு என்ன சிம்பிள் வித்தியாசம்னு சொல்லிடுங்க. எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஏசி கரண்ட்டில் ஓடும், மீதியெல்லாம் டிசி கரண்ட்டில் ஓடும். எப்படின்னா ஏசி தான் ஏசியில் ஓடும், ஆனால் அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டராக அது நேராக ஏசி எடுத்து வேலை செய்யாது, ரைட்டா? கம்ப்யூட்டருக்குள்ள ஏசி நீ கொடுக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை கொடுக்கும்போது உள்ளே ஒரு ரெக்டிஃபையர் வச்சுருப்பான், அது மூலிமா டிசி கரண்ட் தான் உள்ளே போகும். இப்போ பல்பு நேராக ஏசி கரண்ட்டில் இயங்கும், அவ்வளோதான். எலக்ட்ரிக்கல்னால் மின் சாதனம் மற்றும் எலக்ட்ரானிக்னா மின் அணு சாதனம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தீஸ் வேஸ்ட் கண்டெயின், இந்த வேஸ்ட்னால் இந்த கழிவுகளுக்குள்ளே டாக்ஸிக் மெட்டல்ஸ் இருக்குது. டாக்ஸிக்னா நச்சுத்தன்மை மெட்டல் பொருட்கள் இருக்கின்றன. நச்சுத்தன்மை வாய்ந்த, நச்சுன்னா கேடு விளைவிக்கக்கூடிய, டாக்ஸிக்னா நச்சுத்தன்மை வாய்ந்த மெட்டல்ஸ் இருக்கிறது இந்த வேஸ்ட்டில். இந்த எலக்ட்ரானிக் கழிவில் கண்டெய்ன்ஸ் இருக்கிறது டாக்ஸிக் மெட்டல்னால் நச்சுத்தன்மை வாய்ந்த மெட்டல் உலோகங்கள் இருக்கின்றன. லைக் உதாரணமாக லெட் இருக்குது, காட்மியம் இருக்குது, லெட் இருக்குது அண்டு காட்மியம் அண்டு என்ன இருக்குது, குரோமியம் இருக்கிறது அண்டு மெர்க்குரி. இவைகள் எல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த மெட்டல் உலோகங்கள் என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தோ இருந்த போதிலும் ஆல்சோ கண்டெயின் அயன், அது அயனை இது அவ்வாறு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாக இருந்த போதிலும் ஆல்சோ கண்டெயின் அயன், அது ஆல்சோ கண்டெயின் உலோகங்களை கொண்டுள்ளது. காப்பர் அண்டு சிலிக்கான் அண்டு அலுமினியம் அண்டு கோல்டு விச் கேன் பி ரிக்கவர்டு. இவைகள்லாம் அது அந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்களை கொண்டுள்ள போதிலும் இது உலோகங்களை கொண்டுள்ளது, அயனை கொண்டுள்ளது. இது அயன் இரும்பையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறான். உதாரணமாக ஆல்சோ கண்டெயின் அயன் சொல்லிட்டு அதுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது, அயன் இருக்குது. நச்சுத்தன்மை வாய்ந்த பொருளாக இந்த நாளை சொல்லிட்டான். இருந்த போதிலும் இதுக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது, ஆல்சோ கண்டெயின், இதுக்குள்ளே இன்னும் இருக்கிறது. என்ன இருக்குது, அயன் இருக்குது, காப்பர் இருக்கிறது அண்ட் என்னது சிலிக்கான் இருக்கிறது அண்ட் என்னது அலுமினியம் இருக்கிறது. இதெல்லாம் என்னது இருக்கின்ற அண்டு கோல்டு தங்கமும் லைட்டாக தங்கம் இருக்கும், ரைட்டா? அண்டு கோல்டு தங்கமும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? விச் கேன் பி அவைகள் இது கேன் பி ரிக்கவர்டு. அதில் உள்ள அந்த நச்சுத்தன்மை அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் உள்ள இவைகள் அனைத்தும் திரும்ப எடுக்கப்படலாம் அப்படின்னு. விச் கேன் பி ரிக்கவர்டு அப்படின்னு. ரிக்கவர்ட்னா திரும்ப நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்கிறான். விச் கேன் பி ரிக்கவர்ட்னா அதை திரும்ப நம்ம அதை சுத்தம் பண்ணி அந்த பொருளை உடச்சி எடுத்து அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணோம்னா அதில் இது கிடைக்கும்னு சொல்கிறான், ரைட்டா? விச் கேன் பி ரிக்கவர்டுன்னு சொன்னால் அதை திரும்ப எடுக்கலாம், ரைட்டா? இந்த கண்டெயின் அயனு, காப்பரு அண்டு சிலிக்கான் அண்டு அலுமினியம் இதெல்லாம் அண்டு கோல்டு இதெல்லாம் திரும்ப உபயோகப்படுத்தும் பொருள், ரைட்டுன்னு சொல்கிறான். நெவர்த்லெஸ்னால் இருந்த போதிலும் ஒன்லி 5% ஆஃப் த வேஸ்ட் ப்ரொடியூஸ்டு வாஸ் ரிக்கவர்டு ரீசைக்கிள். ஒன்லி த 5% அப்படி இருந்த போதிலும் இதை எடுக்கலாம். அது இந்த பொருள் வேஸ்ட்டில் இந்த பொருள்கள் இருக்குது, இதை திரும்ப நம்ம எடுத்துக்கலாம். இருந்த போதிலும் ஒன்லி 5%, 5% தான். 100%த்தில் 5% ஆஃப் த வேஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஆர் ரீசைக்கிள்டு. அப்படின்னா ஒன்லி 5% மட்டும் அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணதில் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் ப்ரொடியூஸ்னால் உற்பத்தி செய்யக்கூடிய நம்ம போடக்கூடிய, ப்ரொடியூஸ்னால் அது உற்பத்தி இல்லை, அந்த இதில் ப்ரொடியூஸ்ன்னு சொன்னால் நம்ம நீக்கக்கூடிய வெளியே போடக்கூடிய அதுலேருந்து 5% மட்டும் நம்ம ரீசைக்கிள்டு பண்ணுறோம், மறுசுழற்சி பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். மறுசுழற்சின்னா திரும்ப அதை உடச்சி அதில் உள்ள இந்த பொருட்களை மட்டும் இந்த அயனு, அலுமினியம், கோல்டு இதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். எத்தனை சதவீதம், 5% மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் சொல்கிறோம், ரைட்டா? ஒன்லி 5%, 5% மட்டும் நாம் இதை எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்கிறோம். இந்த நெவர்த்லெஸ் அப்படி இருந்த போதிலும் விச் கேன் பி ரிக்கவர்ட்னா திரும்பி எடுக்கப்படும். நெவர்த்லெஸ் இருந்த போதிலும் ஒன்லி 5% ஆஃப் தி வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆர் ரிக்கவர்டு. அப்படின்னா 5% இவேஸ்டாக உண்டாக்கப்பட்ட இதில் 5% மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம்ன்றான். இப்படியே பை ரீசைக்கிள்டு ஆர் ரீசைக்கிள்டுனா மறுசுழற்சி மூலியமாக அது உடச்சி எடுக்கிறாங்க, ரைட்டா? அடுத்து சோர்சஸ் ஆஃப் வேஸ்டஸ் அப்படின்னா ஆதாரங்கள், வேஸ்ட்டோட ஆதாரங்கள் என்னன்னு பார்ப்போம், ரைட்டா? அதை எது வேஸ்ட்டில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது, வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதில் எது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோர்சஸ்னால் ஆதாரங்கள், மூலங்கள் அப்படின்றான். அப்போது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்னணு சாதனங்கள்,
எலக்ட்ரிக்கல் டிவைஸில் எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு சாதனங்கள் அப்படின்னா என்னென்ன மின்னணு சாதனங்கள்? கம்ப்யூட்டர், இதெல்லாம் எலக்ட்ரானிக் வேஸ்ட். கம்ப்யூட்டர் கெட்டு போச்சுன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் போகும். அண்டு லேப்டாப் சின்னது இருக்குல்ல அது. மொபைல் ஃபோன் கெட்டு போச்சுன்னா கீழே போட்டுருவீங்க இல்லையா குப்பையில், அது மாதிரி பிரிண்டர், நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா பிரிண்டர். அண்டு மோனிட்டர், நம்ம திரையில் பார்க்குறோம்ல கம்ப்யூட்டரில், அதான் மோனிட்டர், ரைட்டா. அண்டு டெலிவிஷன், நம்ம டிவி பார்க்குறோம்ல, டிவி கெட்டு போச்சு ரிப்பேர் பண்ணணும், குப்பையில் தான் போடணும். இதெல்லாம் என்னது? எலக்ட்ரானிக் டிவைசஸ். அண்டு டிவிடி பிளேயர், பாட்டு கேட்கக்கூடிய பிளேயர், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு கேல்குலேட்டர், நம்ம கேல்குலேட்டர் கெட்டு போச்சுன்னா போச்சு, ரைட்டா. அண்டு டாய்ஸ், எலக்ட்ரானிக் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விளையாட்டு பொம்மைகள், அதாவது மின்னணு விளையாட்டு பொம்மைகள், ரைட்டா. அண்டு என்ன டெலிவிஷன், டிவிடி அண்டு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்னால் நம்ம பந்தயத்தில் கலந்துக்கிறோம் இல்லையா, அதுக்குன்னு சில எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருக்கிறது. அந்த இவைகள் எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லி ரைட்டா. இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா இதில் ஒரு வேஸ்ட்டில் வரும். எலக்ட்ரானிக் டிவைஸ்னால் மின்னணு பொருட்கள் கெட்டு போய்விட்டோன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் வரும் அப்படின்ட்டான். அடுத்து ஹவுஸ் ஹோல்டு, வீட்டு உபயோக வேஸ்ட் என்னென்னு பார்ப்போமா? வீட்டு உபயோக வேஸ்ட்னால் எலக்ட்ரிக்கல்ன்றது என்னது? இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸில் வருது. எலக்ட்ரிக்கலில் வர்றதெல்லாம் என்னது? ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம். இது ஹவுஸ் ஹோல்டு தான், வீட்டில் உபயோகப்படுத்துகிறது தான். ஆனால் அது வீட்டு உபயோகத்துக்கு இது வராது, மீதியெல்லாம் வீட்டு உபயோகத்துக்கு வரும், ரைட்டா. அதான் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்றான். ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ன்னு சொன்னால் அதாவது வீட்டு உபயோக எலக்ட்ரிக்கலில் சாதனங்கள், ரைட்டா. அப்ளையன்சஸ்னால் சாதனங்கள் அப்படின்னா, ரைட்டா. உபயோக பொருட்கள், அதை வீட்டு உபயோக மின்சாரத்தால் உபயோகப்படுத்தும். எல்லாமே மின்சாரம் தான். இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் வேறு, எலக்ட்ரானிக்ஸ் வேறு. எலக்ட்ரானிக் மின்னணு, ரைட்டா. அதை டிசியில் இயங்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அது இது ஏசியில் இயங்கும். அதை தான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் மின் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக்கலில் இயங்கக்கூடிய அப்ளையன்சஸ் உபகரண பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃப்ரிஜிரேட்டர், நம்ம குளிர்சாதன பெட்டி, ரைட்டா. இப்போ நம்ம இந்த இது வச்சுருக்கோம், ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம காய்கறிகள் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெஃப்ரிஜிரேட்டர்னு வச்சுருக்கோம். அடுத்து இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க இல்லையா, துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், ரைட்டா. வாஷிங் மிஷின். அடுத்து மைக்ரோ ஓவன் அப்படின்றான். மைக்ரோ ஓவன்னா அடுப்பு, அதாவது மின்சார அடுப்பு. அதை சூடாகவே இருக்கும், அதில் வந்து நீ சமைக்கலாம், ரைட்டா. மைக்ரோ ஓவன் சொல்லுவாங்க. இது என்னது? ரெஃப்ரிஜிரேட்டர். அடுத்து வாஷிங் மிஷின். அடுத்து மைக்ரோ ஓவன், மைக்ரோ ஓவன் தான், மைக்ரோ ஓவன், ரைட்டா. மைக்ரோ ஓவன், ரைட், ஓகே. அடுத்து மிக்சர் நம்ம மிக்சர் கிரைண்டர் போடுறோம்ல, மிக்சர்னு சொல்லி கலவை மிஷின். அண்டு கிரைண்டர் அரைக்கிறது. மிக்சர்ன்றது சின்னது, கிரைண்டர்ன்றது பெருசு, ரைட்டா. அதை மிக்சர் அண்டு கிரைண்டர். அண்டு வாட்டர் ஹீட்டர், தண்ணி சூடுபடுத்தும் பொருள். அதாவது வாட்டர் ஹீட்னால் ஒரு தண்ணி சூடுபடுத்துக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ராடு மாதிரி. அது 1000 வாட் இழுக்கும். 1000 வாட் இழுத்துட்டு தண்ணியை சூடு போகணும். சரதுன்னு ஒரு கம்பி மாரி இருக்கும், அதில் கரண்ட் போயிட்டு நிக்ரோம் போட்டிருப்பாங்க. நிக்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, நிக்ரோமில் உண்டாக்கப்பட்டது. அதில் போட்டு தான் அது சூடு பண்ணும். நிக்ரோம்னு கேள்விப்பட்டீங்களா, ஹை ரெசிஸ்டன்ஸ். அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ரைட்டா. அடுத்து அக்சசரிஸ்னால் அதாவது உதிரி பொருட்கள். உதிரி பொருட்கள்னு சொல்ல அர்த்தம். அப்போ அக்சசரிஸ் என்னது? பிரிண்டிங் கார்ட்ரிட்ஜஸ். அப்படி பிரிண்டிங் கார்ட்ரிட்ஜஸ்னால் இப்போ நம்ம பிரிண்டரில் போடக்கூடிய கார்ட்ரிட்ஜஸ், அந்த மையோடு சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் பண்ணி வருது இல்லையா, அதை கார்ட்ரிட்ஜஸ். இது அக்சசரிஸ். பிரிண்டரில் போடக்கூடிய பொருள்கள் எல்லாம் மொத்த பொருள்களுக்கு பேர் பிரிண்டரில். அது என்ன இதில் வருது? பிரிண்டர் வந்து உனக்கு எலக்ட்ரானிக் டிவைஸில் வரும். அதில் போடக்கூடிய பொருள்கள் வந்து அக்சசரிஸ்னால் உதிரி பொருட்கள்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிண்டரில் போடக்கூடிய பிரிண்டிங் கார்ட்ரிட்ஜஸ்னால் அது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மைய ஊற்றி வச்சுருப்பாங்க, ரைட்டா. அதை ஃபிட் பண்ணால் தான் உனக்கு பிரிண்ட் ஆகும். அண்டு பேட்ரி இப்போ நம்ம ஃபோனில் போடுறது, செல்ஃபோனில் போடுற பேட்ரி, அது அக்சசரிஸ்னால் உதிரி பொருள் தானே. அண்டு சார்ஜர். அப்போ சார்ஜர் ஃபோனு கூட வர்றது தானே. மொத்தம் ஃபோனு, சார்ஜர், பேட்ரி எல்லாம் சேர்த்தா செல்ஃபோன், ரைட்டா. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதில் இப்படி வரும்போது சார்ஜர்ஸ்ன்னு சொல்கிறான். சார்ஜர்ஸ்ன்னு இதெல்லாம் என்னது? அக்சசரிஸ் 3 சேர்ந்து, ரைட்டா. என்ன போட்டிருக்கான்? பிரிண்டிங் கார்ட்ரிட்ஜு, பேட்ரி. அடுத்து என்னது? சார்ஜர்ஸ்னால் இந்த இவைகள், அதாவது சார்ஜ் பண்ணக்கூடியது. அதான் சார்ஜர் தான், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ். அப்போ கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் வந்து வேஸ்ட் இன்க்ளூட்ஸ். அப்படி வேஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். வேஸ்ட்ன்றது இது வேஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எத்தனை % இருக்குது. எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு பொருளும் எத்தனை % வந்து இருக்கிறதுன்னு சொல்கிறான்.
அப்போது கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ்னால் 66%. அப்போ கம்ப்யூட்டரில் உள்ள காம்போனன்ட்ஸ்னால் பகுதிகள், அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள், கம்ப்யூட்டரில் உள்ள பொருட்கள் 66%. அப்போ கம்ப்யூட்டர் பொருட்கள் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் எத்தனை சதவீதம் இவேஸ்ட்டில் போகுது? 66% போகிறது. அடுத்து டெலிகம்யூனிகேஷன் காம்போனன்ட்ஸ் என்னது? தொலைதூர காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பேசுகிறோம் இல்லையா, செல்ஃபோன், இதெல்லாம் என்னது? தொலைதூர காம்போனன்ட். செல்ஃபோன் வந்து டெலிகம்யூனிகேஷன் காம்போனண்ட்டில் அதை வரும், ரைட்டா? டெலிகம்யூனிகேஷன், ஃபோனு எல்லாமே தொலைதூர காம்போனன்ட். தொலைதூரம் நம்ம பேசக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அதாவது இதில் வரும். எத்தனை பர்சன்டேஜ்? இது 12%. அடுத்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்னு சொன்னால் அதாவது மின்னணு சாதனங்கள்னு சொல்லுவாங்க. மின்னணு சாதனங்கள் எத்தனை பர்சன்ட் இருக்குது? 5%, ரைட்டா? அடுத்து மூணாவதாக பயோமெடிக்கல் காம்போனன்ட்ஸ்னு சொன்னால் அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா, அதான் மெடிக்கல் சார்ந்த மெடிக்கலுக்கு உபயோகமாகக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு உபயோகமாகக்கூடிய பொருட்கள், ரைட்டா? மிஷினரிஸ், ஹாஸ்பிட்டல் இந்த காமா ரேடியேஷன், இசிஜி, இந்த மூளையை பார்க்குறதுக்குள்ள மிஷின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஹாஸ்பிட்டலில் உபயோகப்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் மிஷினரிஸ் மட்டும் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க, காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதர் காம்போனன்ட் எத்தனை? 6%. அது 7%, இது 6%. இதெல்லாம் வேஸ்ட்டில் இத்தனை பர்சன்டேஜ் மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து என்வைர்மெண்டல் இம்பேக்ட் ஆன் வேஸ்ட் அப்படின்னா என்வைர்மெண்டல் என்னது? சுற்றுப்புற சூழலில் வேஸ்ட்டின் தாக்கம் என்ன? இம்பேக்ட்னா அதனோட தாக்கம்னா அதனோட பவர் என்ன? அதான் என்வைர்மெண்ட்டில் இதனோட பாதிப்பு என்ன? வேஸ்ட்னால என்வைர்மெண்ட் எவ்வளோ பாதிக்கப்படுகிறது? அதான் இம்பேக்ட்னா பாதிப்பு, ரைட்டா? என்வைர்மெண்ட் சுற்றுப்புற சூழலில் இந்த வேஸ்ட்னால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அதான் இம்பேக்ட் தாக்கம்ன்றதே பாதிப்பு தான் குறிக்கிறது, ரைட்டா? அப்போது disposal of any kind of electrical and electronic device without knowledge can become the landfill and water pollutant அப்படின்னு சொன்னால் இதோட மீனிங் என்னன்றதா நல்லா கவனிங்க. அதாவது டிஸ்போசல்னால் தூக்கி எறிதல், ரைட்டா? வேஸ்ட்டை போடுறது, ரைட்டா? டிஸ்போசல்ன்றது நாம் அது தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுறது, அதாவது அகற்றுதல், ரைட்டா? எதை அகற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதை அகற்றுதல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அது நம்ம அதாவது என்வைரன்மெண்டலோட பாதிப்பு என்னன்னு பார்க்குறோம், ரைட்டா? இந்த வேஸ்ட்னால் டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல்னால் மின் மின்னணு சாதனம், ரைட்டா? அதாவது டிஸ்போசல்னால் நான் அகற்றுகிறோம்னா வேஸ்ட்டாக கீழே போடுறோம்னு அர்த்தம். டிஸ்போசல்னால் அகற்றுதல், வீட்டிலேருந்து வெளியேற்றுதல், அது தூக்கி கீழே போடுறது, குப்பையில் போடுறது, அதான் அகற்றுதல்னு அர்த்தம். எதை அகற்றுறோம்? ஆஃப் எனி கைண்ட் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் அதான் மற்றும் மின்னணு சாதனங்களை நம்ம வெளியேற்றுகிறோம். வித்தவுட்னா எந்த விதமான நம்மளுக்கு அறிவும் இல்லாமல், அறிவுன்னா எந்த விதமான அறிவு கூர்மையும் இல்லாமல் நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடுறோம். அப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறான். வித்தவுட் நாலேஜ் கேன் பிகம் லேண்ட்ஃபில் அண்ட் வாட்டர் பொல்யூட்டன்ட். அப்படி நீ வாட்டுக்கு போட்டேன்னு சொன்னால் ஏதாவது இது எங்கே போடணும்னு ஒரு வரைமுறை இருக்குது, ரைட்டா? இதை நீ அப்படி உனக்கு அந்த நாலேஜ் இல்லாமல், அந்த திறன் இல்லாமல் நீ வாட்டுக்கு போட்டேன்னு சொன்னால் வித்தவுட் நாலேஜ், அந்த மாதிரி உனக்கு நாலேஜ் இல்லாமல் போட்டுட்டேன்னு சொன்னால் அகற்றி விட்டால் நல்லா பார்த்துக்கா. டிஸ்போசல் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம் வித்தவுட் நாலேஜ் அப்படின்னா உனக்கு அது எங்கே போடணுன்றது தெரியாமலே நீ கீழே போட்டுட்டேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்துல போட்டேன்னு சொன்னால் அது தேவையில்லைன்னு சொல்லி போட்டால் அது என்ன செய்யும்னா கேன் பிகம், அதனால் என்ன விளைவு உண்டாகும்? கேன் பிகம் லேண்ட்ஃபில் அப்படிங்கிறான். லேண்ட்ஃபில்னா நிலப்பரப்பு மற்றும் வாட்டர் பொல்யூட்டன்ட் அப்படின்னா நிலப்பரப்பு. லேண்ட்ஃபில்னா நிலப்பரப்பு, அண்டு வாட்டர்னால் தண்ணி, மாசுபடுத்திகள் ஆகும், ரைட்டா? பொல்யூஷன்னா மாசுபடுதல். பொல்யூட்டன்ட்னா இது மாசுபடுத்திகள், இது மாசுபடுத்தும்னு அர்த்தம். இது மாசுபடுத்தும் பொருளாக மாறும். பொல்யூஷன்னா மாசுபடுதல், அதாவது என்வைரன்மெண்ட் மாசுபடுதல் புழுவில். இது எவைகளாக மாறும்? நீ இப்படி தூக்கி கீழே போட்டுட்டேன்னு சொன்னால் அவைகள் எப்படி மாறும்னு சொன்னால் பிகேம் லேண்ட்ஃபில், அந்த நிலத்தையே ஆக்கிரமிச்சுக்கிறோம் அந்த இடத்துல போய் உட்காந்து வேஸ்ட்டாக. அண்டு அதுக்கடுத்து என்ன செய்யும்? வாட்டர், நிலத்தையும் ஆக்கிரமித்து கொள்ளும். அது போக வாட்டர் பொல்யூட்டன்ட்னு சொன்னால்
தண்ணியவும் என்ன பொல்யூட்டன்ட்னு சொன்ன என்ன மாசுபடுத்திகளாக நிலத்துக்கும் தண்ணிக்கும் மாசுபடுத்திகளாக மாறும், மாசுபட வைக்கும். இந்த இது நிலத்தையும் தண்ணியவும் மாசுபட வைக்கும், அதில் பூமியில் ஊற தண்ணியை மாசுபட வைக்கும். ரைட்டா, அது பொல்யூட்டன்ட் அப்படின்னா மாசுபடுத்திகள். ரைட்டா, பொல்யூஷனாக மாசுபடுதல், இது மாசுபட வைக்கும் பொருள். ரைட்டா, இந்த மாதிரி நீ கீழே போட்டேன்னு சொன்னான். அப்போ எங்கே போடணுன்றது ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு ஹெல்த் எஃபெக்ட் ஆஃப் இவேஸ்ட் அப்படின்னா உடல்நல பாதிப்பு அப்படின்னா மனுஷனோட உடல் இந்த இவேஸ்ட்னால் மனுஷங்களுக்கு என்னென்ன உடல்நல பாதிப்பு வருகிறது என்று பார்க்கலாம். ரைட்டா, என்னென்ன உடல்நல பாதிப்பு வருகிறது? ஹெல்த் எஃபெக்ட் அப்படின்னா உடல் நலம் பாதிக்கிறது ஆஃப் வேஸ்ட்னால், இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்னால் என்ன பாதிக்கிறது? லெட், அதுக்கு லெட் இருக்கு இல்லையா? வேஸ்ட்டில் லெட் என்ன செய்யுது அப்படின்னா டேமேஜஸ் சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னா நர்வ் சிஸ்டம் அப்படின்னா டேமேஜஸ்னால் இது டேமேஜஸ்னால் அது எது என்ன சொல்கிறாங்க? டேமேஜஸ்னால் அதை வந்து கெடுதல் உண்டாக்குகிறது. டேமேஜஸ்னால் கெடுதலை உண்டாக்குகிறது. இதற்கு சென்ட்ரல் மத்திய மற்றும் பெரிஃபரல் பக்க உடம்புல உள்ள மனுஷனோட உடம்புல உள்ள மத்திய சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் பக்கவாட்டில் உள்ள நரம்பு அமைப்புகளை இது பாதிக்கிறது தான். டேமேஜ்னால் பாதிக்கிறது. இந்த லெட் என்ன செய்யுது? பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. அடுத்து எஃபெக்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னா செகண்டு மத்திய மற்றும் பக்கவாட்டில் உள்ள நரம்பு அமைப்பை பாதிக்கிறது இந்த லெட்டு. இது எதில் இருக்குது? வேஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து செகண்டு அஃபெக்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது. அஃபெக்ட்னா பாதிக்கிறது. த பிரெயின் டெவலப்மெண்ட்னா மூளை வளர்ச்சி ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது. ரைட்டா, அடுத்து குரோமியம்னு சொன்னால் குரோமியம் என்ன வேலை செய்யுது? ஆஸ்துமாவை உண்டாக்குறது, சுவாச பிராபலத்தை உண்டாக்குறது. ரைட்டா, ஆஸ்துமேட்டிக் பிரான்ச்சஸ்னால் ஆஸ்துமேட்டிக் பிரான்ச்சஸ் சொன்னால் சுவாச பிராபலங்கள். ரைட்டா, சுவாச பிராபலங்களை உண்டாக்குறது. மூச்சு திணறல். ரைட்டா, அதான் மூச்சு திணறலை உண்டாக்குகிறது. ரைட்டா, அடுத்து கேட்மியம் என்னத்தை உண்டாக்குகிறது? அக்குமுலேட் இன் கிட்னி அப்படின்னா கிட்னியில் போய் என்ன செய்யுது? சிறுநீரகம் மற்றும் அக்குமுலேட் இன் கிட்னி அண்டு லிவர் அண்டு நியூரல் டேமேஜஸ் அப்படின்னா அக்குமுலேட்னா தங்கி இருக்கிறது. எங்கே போய் தங்கிக்கிறது? கிட்னி சிறுநீரகம், கிட்னினா சிறுநீரகம், லிவர்னா மற்றும் கல்லீரல் இல்லை படிந்து அக்குமுலேட்னா அதில் போய் உக்காந்துக்கிறது படிந்து. என்னது? இந்த கேட்மியம் என்ன அக்குமுலேட்னா படிக்கிறது. எதில் போய் படிக்கிறதுனா அதில் போய் இருக்கிறது, அதில் போய் தங்கிக்கிறது. ரைட்டா, அக்குமுலேட் இன் கிட்னினா சிறுநீரகம் மற்றும் லிவர்னா கல்லீரல் அண்டு நியூரல் டேமேஜஸ்னால் அதில் போய் தங்கி என்ன செய்யுது? இந்த கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் போய் தங்கி படிந்து என்ன செய்யுது? அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னா அது நரம்புகளை பாதிக்கிறது. அண்டு எஃபெக்ட் அண்டு நியூரல் டேமேஜஸ். நியூரல்னால் நரம்புகளை பாதிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த கேட்மியம் என்ன செய்யுது? அக்குமுலேட்னா படிந்து அதில் போய் தங்கிக்கிறது. எது போய் இன் கிட்னி அண்டு லிவரில் போய் தங்கிட்டு என்ன செய்யுது? நியூரல் டேமேஜஸ், நரம்புகளை பாதிக்கிறது. அடுத்து மூணாவது மெர்க்குரி என்ன செய்யுதுன்னு பார்ப்போமா? அப்போது குரோனிக் டேமேஜ் டு பிரெயின் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா குரோனிக் அப்படின்னா மூளை பிரெயின்னா என்னது? டேமேஜஸ் டு பிரெயினுக்கும் மற்றும் சுவாச மண்டலம்னு என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரைட்டா, மூளைக்கும் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மூளை அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு என்னது? அதாவது சுவாச மண்டலத்தில் போய் பாதிக்கிறது. ரைட்டா, அப்போ அதாவது மெர்க்குரி என்ன செய்யுது? குரோனிக் டேமேஜஸ்னால் பாதிக்கிறது. குரோனிக்னா அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா குரோனிக் டேமேஜஸ்னால் ஒரு என்ன அமைப்பு சொல்லுவாங்கன்னா அது பாதிக்கிறதுன்னு வச்சுக்க. குரோனிக் டேமேஜ்னா பாதிப்பு உள்ளாக்குகிறது. எதுக்கு? பிரெயின், மூளையவும் அண்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்து பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பாலிவினைல் குளோரைடு அப்படின்றான். அதை பிவிசின்னா பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பாலிவினைல் குளோரைடுன்னு அர்த்தம். இது ஒரு காம்பவுண்ட். ரைட்டா, இது பிளாஸ்டிக் மற்றும் பாலிவினைல் காம்பவுண்ட்ன்றான். ரைட்டா, இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ரைட்டா,
பிளாஸ்டிக் மற்றும் பாலிவினைல் காம்பவுண்டுன்றது. பர்னிங்னா நம்ம எரிக்கிறது. எதை பர்னிங்னு எரிக்கிறோம்னு சொன்னால் பர்னிங் ப்ரொடியூஸ் எரிக்கிறது உண்டாக்குகிறது. எதை டயாக்சின் இதை நம்ம எரித்தோம்னா எது பிவிசி எரித்தால் பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பாலிவினைல் குளோரைடு அது பிவிசினா பிளாஸ்டிக் இன்க்ளூடிங் பாலிவினைல் குளோரைடை எரித்தால் பேர்னிங்னா எரித்தால் எரிக்கிறது காரணமாக ப்ரொடியூசர்ஸ் உண்டாக்கப்படுகிறது, டயாக்சின் உண்டாக்கப்படுகிறது. அந்த டயாக்சின் என்ன செய்யுது விச் கேன் காஸ் அதாவது அது உண்டாக்குகிறது. இந்த நம்ம இதை பிவிசி எரிச்சோம்னு சொன்னால் அது என்னத்தை உண்டாக்குறது டயாக்சினை உண்டாக்குகிறது. இப்போ அந்த டயாக்சின் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது விச் எதை குறிக்கிறது டயாக்சினை குறிக்கிறது. விச் கேன் காஸ் விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது டெவலப்மெண்ட் அண்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னால் டெவலப்மெண்ட்டாக வளர்ச்சி அண்டு மற்றும் ரீப்ரொடக்டிவ்னு சொன்னால் இனப்பெருக்க பிரச்சனையை உண்டாக்குகிறது. இந்த டயாக்சின் எதை உண்டாக்குறது மனுஷனில் டெவலப்மெண்ட்னா வளர்ச்சியை தடை செய்கிறது. அதை வளர்ச்சி மற்றும் ரீப்ரொடக்டிவ்னா இனப்பெருக்க பிரச்சனைகள் பிரச்சனைகளை காஸ்ட்னா உண்டாக்குகிறது. அண்டு ரெண்டாவதாக டேமேஜ்னா பாதிப்பை உள்ளாக்குகிறது. டேமேஜ் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் இம்யூன்னா நோய் எதிர்ப்புன்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு அமைப்பு இம்யூன் சிஸ்டம்னா அமைப்பு, இம்யூன்னா நோய் எதிர்ப்பு, ஆனால் சிஸ்டம்னு அமைப்பு நோய் எதிர்ப்பு அமைப்பை பாதிக்கிறது டேமேஜ். அதில் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கும், அதையும் போய் இது பாதிக்கிறது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு இதில் பார்க்கலாம்.